தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 2வது வாக்கியம். அவர் ஒரு இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தால் அன்றி நீர் செய்யும் வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். நிக்கேதேம் இயேசுவை சந்திப்பதும் இயேசுவிடத்தில் சொல்வதும் தான் இந்த வார்த்தை நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நிக்கேதேம் கடவுளின் கட்டளை கடைபிடித்து வாழ்கின்ற ஒரு மனிதன், நல்ல ஒரு மனிதன், தெய்வத்தை அங்கீகரித்த ஒரு மனிதன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன், இயேசுவை போதகராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன். இப்பேற்பட்ட மனிதன் இரவு நேரத்தில் தெய்வத்தை தேடி வருகின்றார். அப்போ இரவு என்பது சொல்கின்ற பொழுது நமக்கு எல்லோருக்குமே தெரியும், விவிலிய பாஷையில் இரவு என்பது பாவத்தினுடைய நேரம், பாவம், இருள் சூழ்ந்த ஒரு நிமிடம், பாவம். அப்படி பார்க்கும்போது நான் வாசிக்கணும். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 30வது வாக்கியத்தில், இயேசு அப்பத்துண்டை கொடுத்ததும் யூதாஸ் அதை பெறுகின்றான். பெற்றவுடனே அவன் என்ன செய்ய வெளியே சென்று விடுகின்றான். அப்போது அது இரவு நேரம், பாவத்துடைய நேரம். இதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் நல்ல ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ்கின்ற நிக்கேதேம், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதன், அப்பேற்பட்ட ஒரு மனிதன் இரவு பாவத்தில் தான் இருக்கிறான் என்ற உணர்வு காரணத்தினால் தெய்வத்தை தேடி இதோ அவன் வருகின்றான். நீங்களும் நானும் நிக்கேதேமுடைய மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி? ஜெபமாலை ஜெபிக்கின்றோம், திருப்பலியை நாம் காண்கின்றோம், பாவசங்கீதனம் செய்கின்றோம், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், கட்டளைகளை கடைபிடித்து கொண்டு இருக்கின்றோம். இப்படி எல்லாம் நான் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த போதிலும், தெய்வத்தை அங்கீகரித்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருந்த போதிலும், நீயும் நானும் பாவம் இல்லாமல் அல்ல, பாவத்தில் தான் இருக்கின்றோம். அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அந்த உணர்வு நாம் இருந்தது என்றால், இதோ தெய்வத்தை தேடி இவன் வந்தது போலவே நீயும் நானும் தெய்வத்தை தேடி வருவோம். இல்லை என்றால் நமக்குள்ளே வருவது ஒரு அகங்காரம். இதோ நான் நிறைவு பெற்ற ஒரு மகனாக இருக்கின்றேன் என்ற சிந்தனை நமக்குள்ளே வந்துவிடும். அந்த அகங்கார சிந்தனையானது என்னை பல திண்மைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். அன்பார்ந்தவர்களே, எவ்வாறு நிக்கேதேம் இயேசுவை தேடி வந்தாரோ அதே மாதிரி நீயும் நானும் தெய்வத்தை தேடி நாம் செல்வோம். நம்முடைய அகங்கார சிந்தனைகள் எல்லாம் விட்டுக்கொண்டு கட்டளைகளை நாம் கடைபிடித்த போதிலும், இதோ ஆண்டவரே, நான் பாவத்தில் தான் நான் இருக்கின்றேன், ஏதோ ஒரு வகையில் அறியாமலோ தெரியாமலோ புரியாமலோ ஏதோ பாவம் நான் செய்திருக்கின்றேன், என்னை மன்னித்தல் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு நாம் தெய்வத்தை தேடி போகிற சமயத்தில் தெய்வம் நம்மை ஏற்றுக்கொள்வார். மீண்டும் நமக்கு புது வாழ்க்கை நமக்கு தருவார். அந்த இறைவனை தேடி வருவதுதான் திருப்பலி. ஆகவே அந்த திருப்பலியில் நம் பக்தியோடு நாம் பங்கெடுப்போம், வேண்டிய முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ்வோம். அது மற்றவர்களுக்கும் நாம் எடுத்து செல்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவன இறைவமே, மறுபடியும் பிறக்க வேண்டும் நீ சொன்னீர். இதோ மறுபடியும் பிறப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். என்னை புதிய மனிதனாக, புதிய படைப்பாக மாற்றியல்லும். உயிர் தாண்டவராக இருக்கிற நீர், உன்னோடு சேர்ந்து நானும் உயிர்க்கு ஆசைப்படுகின்றேன். மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசும் அன்னம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.